हरि ओम एकदंताय विद्महे वज्रतुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। ओम सुवनवाहनाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो भैरवः प्रचोदयात्। सुवनवाहनाय नमः ओम शूलहस्ताय नमः ओम अन्तिभैरवानाय नमो नमः। नानाविधारी परिमलमन्त्रपुष्पाणि समर्पयामि। ீர்மேபுவரனுதமுவாதிபைரவநீதிகரணாதகரிமுகவன் ஆதிசர ஜோதியும் மனதில் ஒளிர்க்க அருமரபு படுதனும் ஒரு கடவுளுனது அடியினைகள் ஒரு பொழுதிலுமன் மனதில் மறவேனே. மறவா மலர் மன்றுன்றாடும் வருகடவுள் மாதவர் நீரல்லவோதான் புறமாது தனமேவு அனோடு பரிசூரன் புகழுமயிலே. முக்கியமானது வைரவர் சொரூபமனவர் குபராபரனே பாதுகாத்துலகம் குறைந்தாலும் பொறுத்தும் இந்த வந்திருக்கின்ற சகல மக்களுக்கும் சகல சௌவாக்கியத்தையும் அருள்பாலிக்க வேண்டும் என்று வைரசுவாமி நன்றி. பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரிதிங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்ததனால் ஞாயிறதிங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலா ஆரம்பிச்சு பண்பாடு கொஞ்சம் போறங்க ஐயா சம்பிரதாயபூர்வமாக எங்களுடைய பொங்கல் விழாவிற்குரிய அறுவடை நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அதற்குரிய பூர்வாங்க பூசைகள் இடம்பெற்று தற்போது இந்த அறுவடை நிகழ்வினுடைய
அறுவடை பாடல்களை பாடுவதற்காக பொங்கல் விழா தற்சமயம் இங்கே நெற்கதிகள் வெட்டும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளில் பல நூற்றுக்கணக்கான செயலாளர் மற்றும் உணவு பிரிவு செயலாளர் செயலாளர் மரபு அவர்களுடைய ஊடாக இந்த அறுவடை நிகழ்வு ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த கிராமத்தினுடைய எழுத்துப்பூர்வமான ஒரு தற்பொழுது இங்கே
கயிறிடாம் கட்டை இருக்குடா தலையாடி தலையில் ஏற்றி புலப்பமடா தலையாடி அடிப்பாடுங்க எங்கள் வீர உள்ளவரை காண்பாய்க்கு நடம் அடிப்பாடுங்கடி எங்கள் வீர உள்ளவரை காண்பாய்க்கு கொத்துவிழாவினை கும்மி அடிப்பினை கொடு நின்றாடுவோம் தழுவரே பாடுங்கடி எங்கள் வீர உழவனை காண்பாட்டேன் வெற்றி விழாவனை கும்மி அடித்துமே கூடி நின்றாடுவோம் தோழர்களே தந்தன தானத நதானே தனதான தந்தன தானானே தந்தன தானத நதானே தனதான தந்தன தானானே சூரிய தேவனை வணங்கி வாழ்த்திய சுந்தர தேன்மொழி கும்மியடி சூரிய தேவனை வணங்கி வாழ்த்திய சுந்தர தேன்மொழி கும்மியடி எங்கள் நீல மகள் தங்க வேளையினை தந்த பெருமையை போற்றுங்கடி தேவனை வணங்கி வாழ்த்திய சுந்தர தேன்மொழி கும்மி பாடியேன் சூரிய தேவனை வணங்கி வாழ்த்திய சுந்தர தேன்மொழி கும்மி பாடியேன் எங்கள் நீல மகள் தங்க விளைவினை தந்த பெருமையை போற்றுங்களே
புத்தரிசி பொங்கல் செஞ்சு சூரியனை நமஸ்கரிப்போம். கால்நடைய அலங்கரிச்சு அவற்றிற்கும் நன்றி சொல்வோம். புத்தரிசி பொங்கல் செஞ்சு சூரியனை நமஸ்கரிப்போம். கால்நடைய அலங்கரிச்சு அவற்றிற்கும் நன்றி சொல்வோம். பெரியோரை வணங்கினாமும் பெரியோரை வணங்கினாமும் ஆசீரை பெற்றிடுவோம். வாருங்கள் அனைவரும் சேர்ந்து இன்று பொங்கல் விழா கொண்டாடுவோம். வாருங்கள் அனைவரும் கூடி இன்று நன்றி விழா கொண்டாடுவோம். பொங்கல் விழா வந்ததே, பாலம் பொங்கி வழிந்ததே, உறவினர் சொந்த ஊருக்கு ஒன்று கூடி வந்தனரே. தந்தானா 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 தந்தானா. நீலங்களை காத்திடுவோம், விவசாயம் வளர்த்திடுவோம், உழவர மதித்திடுவோம், தமிழர் பெருமை உயர்த்திடுவோம். நீலங்களை காத்திடுவோம், விவசாயம் வளர்த்திடுவோம், உழவர மதித்திடுவோம், தமிழர் பெருமை உயர்த்திடுவோம். ஜல்லிக்கட்டை ஆதரித்து ஜல்லிக்கட்டை ஆதரித்து வீரர்களை உருவாக்குவோம். வாருங்கள் அனைவரும் சேர்ந்து இன்று பொங்கல் விழா கொண்டாடுவோம். வாருங்கள் அனைவரும் கூடி இன்று தமிழர் விழா கொண்டாடுவோம். பொங்கல் விழா வந்ததே, பொங்கல் விழா வந்ததே, பாலம் பொங்கி வழிந்ததே, உறவினர் சொந்த ஊருக்கு ஒன்று கூடி வந்தனரே. பொங்கல் விழா வாழ்த்து சொல்லி பொங்கல் விழா வாழ்த்து சொல்லி ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். வாருங்கள் அனைவரும் சேர்ந்து இன்று பொங்கல் விழா கொண்டாடுவோம். வாருங்கள் அனைவரும் கூடி இன்று நன்றி விழா கொண்டாடுவோம். இன்று தமிழர் விழா கொண்டாடுவோம். இன்று பொங்கல் விழா கொண்டாடுவோம். பொங்கல் விழா தமிழர் விழா நன்றி விழா. பொங்கல் விழா தமிழர் விழா நன்றி விழா. தானனனா 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 தானனனா
ஆரம்பித்திருக்கின்றது. அந்த வகையிலே விதைச்சவழி கண்டத்திலிருந்து ராஜேஸ்வரம் ஐயா அவர்களுடைய வயலிலிருந்து நாங்கள் அந்த அறுவடை விழாவை செய்து இந்த இடத்திலே வந்திருக்கின்றோம். இப்பொழுது மங்கள விளக்கத்தை தொடர்ந்து நாங்கள் உடனடியாக எங்களுடைய பொங்கல் பானை ஏற்றுகின்ற நிகழ்வை ஆரம்பிக்க இருப்பதால் எங்களோடு இந்த இடத்திலே வருகை தந்திருக்கின்ற அனைத்து அதிதிகளையும் இந்த சந்தர்ப்பத்திலே மங்கள விளக்கேற்றல் அழைக்கின்றோம். எங்களுடைய இந்த நிகழ்வு மதிப்புக்குரிய பிரதேச செயலாளர் திரு ரங்கநாதன் அவர்களுடைய பிரதம அதிதி பிரசன்னத்தோடு சங்கர்புர கிராம மக்களின் தலைமையில் இங்கே இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே இப்பொழுது முதலாவது சுடரினை நாங்கள் ஏற்றுகின்ற நிகழ்வினை ஆரம்பிக்க இருக்கின்றோம். எனவே எங்களுடைய இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற குமாரசுவாமி ஐயா அவர்களால் ஏற்றப்பட இருக்கின்ற அன்புடன் அவரை சுடரினை ஏற்றி வைக்குமாறு அழைக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்வின் பிரதம அதிதி பிரதேச செயலாளர் ரங்கநாதன் ஐயா அவர்களை சுடனை ஏற்றுமாறு என்பதை அழைக்கின்றோம். மங்கள வாத்தியத்தோடு அந்த சுடரேற்றல் நிகழ்வு இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே தொடர்ந்து எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்கள் சுடனை ஏற்று இருக்கின்றார். பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்து அவருடைய சிறப்பான ஒரு வழிகாட்டலிலே இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. அந்த வகையில் தொடர்ந்து அவருடைய உதவி பிரதேச செயலாளர் துராஜனன் சார் அவர்களை அன்புடன் சுடர் அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து எங்களுடைய பிரதேச செயலகத்தினுடைய பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் சசிகுமார் சார் அவர்களையும் சுடனை ஏற்றுவதற்காக அழைக்கின்றோம். எங்களுடைய கணக்காளர் அவர்கள் வருகை தருவதாக இருந்தார். அவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் சுடனை ஏற்றுவதற்காக. அவருடைய பிரதி திட்டமிடல் பணிப்பாளரை தொடர்ந்து எங்களுடைய நிர்வாக உத்தியோகத்தர் உமாவதி சார் அவர்களை அன்புடன் சுடனை ஏற்றுவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து எங்களுடைய நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிராம சேவை நிர்வாக உத்தியோகத்தர் முரளிதரன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து எங்களுடைய சமர்த்தி தலைமையக முகாமையாளர் திரு ஜெயராஜா அவருடைய அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய பாடசாலை அதிபர் திரு சபேசன் சார் அவர்களை அன்புடன் சுடனை ஏற்றுவதற்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கிராம சேவை உத்தியோகத்தர் சத்யநாராயணன் ஐயா அவர்களை அன்புடன் சுடனை ஏற்றுவதற்கு அழைக்கின்றோம். உண்மையில் இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இரவு பகலாக இந்த சேவையினை மேற்கொண்டிருக்கின்ற ஒருவர். அவரை தொடர்ந்து எங்களுடைய சமூக சேவை உத்தியோகத்தர் சபேசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய தொடர்ந்து பொருளாதார உத்தியோகத்தர் தங்கையன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து எங்களுடைய இந்த பிரதேசத்துக்குரிய இந்த கிராமத்துக்குரிய சமர்த்தி அமைப்பு உத்தியோகத்தர் மதிவதனை ஜெயக்குமாரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய இந்த நிகழ்வில் உண்மையில் இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் மேற்கொள்வதற்காக அனைத்து சமூக அமைப்புகளும் ஒன்று திரண்டு நிகழ்வினை மேற்கொள்வதற்கு உதவிகளை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் சார்பிலே கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் ஸ்ரீ சிதம்பரம் ஐயா அவர்களை அன்புடன் சுடர்மை ஏற்றுவதற்காக அழைக்கின்றோம். தொடர்ந்து கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளர் தாபரன் அவர்கள் சுடனை ஏற்றுள்ளார். இந்த நிகழ்விலே கலை நிகழ்வுகளை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர்கள் சார்பிலே அன்புடன் ஒருவரை அழைக்கின்றோம். அந்த ஆசிரியர்கள் இந்த நாடகத்தை சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வுகளை சிறப்பான முறையில் பயிற்றுவித்த ஆசிரியர்கள் சார்பிலே அன்புடன் ஒருவரை அழைக்கின்றோம். கலை நிகழ்வுகளை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற மாணவர்கள் சார்பிலே அன்புடன் ஒருவரை அழைக்கின்றோம் சுடனை ஏற்றுவதற்காக. மாணவிகள் சார்பிலே ஒருவரை அன்புடன் அழைக்கின்றோம். போர்துப்பட்டி பிரதேச செயலகமும் சங்கபுர கிராம மக்களும் இணைந்து நடத்துகின்ற பிரதேச தைப்பொங்கல் விழா மிகவும் சிறப்பான முறையிலே ஆரம்பமாக இருக்கிறது. இப்பொழுது மங்கள விளக்கு நிகழ்வு
நிறைவு பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே மங்கள விளக்கத்திலே தொடர்ந்து இறை வணக்கம் இடம்பெற இருக்கிறது. யாதுமோர் குறைவில்லை கண்ணினல்லாது தூரும் கடுமளவள நகர் பெண்ணினல்லாடோடும் பெருந்தகை இருந்ததே வேதனறிதலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகளீர் திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் திருச்சிற்றம். சங்கல்புரம் கிராம மக்களும் போதைப்பட்ட பிரதேச நிகழ்ச்சி நடத்துகின்ற பிரதேச பொங்கல் விழா மற்றும் பிரதேச இலக்கிய விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவிப்பதற்காக இந்நிகழ்வில் முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற போதைப்பட்ட பிரதேச செயலாளர் மதிப்பிற்குரிய திரு ரங்கநாதன் ஐயா அவர்களை இந்நிகழ்வுக்கு வருக என வரவேற்கின்றேன். இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பதவி நிலை உத்தியோகர்களான பிரதி திட்டமிடல் கணிப்பாளர் திரு சதாசிவம்பிள்ளை சசிகுமார் அவர்கள், நிர்வாக உத்தியோகத்தர் திரு உமாபதி அவர்கள், கிராம உத்தியோகத்தர் நிர்வாகம் திரு முரளிதரன் அவர்கள், சமத்தி தலைமையக முகாமையாளர் திரு ஜெயராஜ் அவர்கள் மற்றும் இந்த கிராம பிரிவுக்குரிய கிராம உத்தியோகத்தர், பிரதேச பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர், சமத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஆகியோரையும் இந்த நிகழ்வுக்கு வருக என்று வரவேற்றவனாக இந்நிகழ்வில் மிகச் சிறப்பாக தங்கள் கிராமம் சார்பாக பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற சங்கர்புர கிராம மட்ட அமைப்புகளான சங்கர்புரம் கிராம அபிவிருத்தி சங்கம், சங்கர்புரம் மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம், லட்சுமி விவசாய அமைப்பு, குமரன் விவசாய அமைப்பு, நியூ ஸ்டார் விளையாட்டுக் கழகம், மீனவர் சங்கம், விளாவட்டுவான் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம், காட்டுவாசல் வெப்பையடி பிள்ளையார் ஆலயம், மண்டூர் 13 கண்ணகியம்மன் ஆலயம், காரியடி பிள்ளையார் ஆலயம், கருணை வெளிகள் மரண சங்கம் ஆகிய கிராம மட்ட அமைப்புகளில் தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட சகல பிரதிநிதிகளையும் இந்த நிகழ்வுக்கு அன்போடு வருக என வரவேற்கின்றோம். இந்நிகழ்வில் அன்னம் பாலித்து உதவி செய்ய இருக்கின்ற முன்னாள் சமத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு திருநாதன் அவர்களை இந்நிகழ்வுக்கு வருக என்று வரவேற்கின்றேன். இந்நிகழ்வில் தங்கள் திறமையை வெளிக்காட்டி கலை நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இருக்கின்ற மாணவ செல்வங்கள், அவர்களுக்கு பழகிவித்த ஆசிரியர்கள், இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற கலைஞர்கள், போரதவி பற்று பண்பாட்டு பேரவையின் உறுப்பினர்கள் அனைவரையும் இந்நிகழ்வுக்கு வருக என்று வரவேற்கின்றேன். மேலதிகமாக இந்நிகழ்வை சிறப்புறுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற சங்கர்புரம் கிராம பொதுமக்கள் மற்றும் போரதவி பற்று பிரதேச பிரிவுக்குட்பட்ட ஏனைய கிராமங்களின் பொதுமக்கள் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற ஏனைய மக்கள் அனைவரையும் இந்நிகழ்வுக்கு மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருகரம் கூப்பி வருக என்று வரவேற்கின்றேன். உண்மையில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பொங்கல் விழா மற்றும் இலக்கிய விழாவானது போதைப்பட்டு பிரதேச பிரிவை பொறுத்தவரையில் ஒரு மைல்கல்லாகும். வழக்கமாக கிராமங்கள் சார்ந்து போதைப்பட்டு பிரதேசத்திற்கு பல்வேறு விடயங்களுக்கு தான் வருகை தருவார்கள். குறிப்பாக பிணக்குகள் சார்ந்துதான் கிராமத்தின் பிரதிநிதிகள் வருகை தருவார்கள். மிக அரிதாகத்தான் சில நல்ல விடயங்களுக்காக கிராம மக்கள் ஒன்று திரண்டு வருவது இடம்பெறும். அத்தகைய ஒரு அரிய சந்தர்ப்பம் சில நாட்களுக்கு முன்னர் எமது பிரதேசத்தில் இடம்பெற்றிருந்தது. சங்கர்புரம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களின் அமைப்புகளின் பிரதிநிதிகள் திரண்டு வந்து எமது பிரதேச செயலாளர்களிடம் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார்கள். எமது பிரதேச செயலக பிரிவில் பொங்கல் விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விட்டு உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒன்று என்ற வழக்கமாக ஏனைய கிராமங்களுக்கு முன்னுதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் சங்கர்புரம் கிராம பொதுமக்கள். வழக்கமாக நாங்கள் எதிர்பார்ப்பதுதான் கிராமங்கள் சார்ந்து பிணக்குகளை வருவதை விட நல்ல விடயங்களுக்காக எங்கள் பிரதேசத்தை நாட வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பமாகவும் இருக்கின்றது. அந்த விதத்தில் முன்னுதாரணமாக இடம்பெற்றுக் கொண்ட சங்கர்புரம் கிராம பொதுமக்கள் மற்றும் கிராம மட்ட அமைப்புகளை இந்த இடத்தில் பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக இணைய கலை நிகழ்வுகள், இலக்கிய விழா சார்ந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. அந்த அனைத்திலும் சகலரும் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கு கொண்டு மகிழ்ச்சி அடைமாறு கேட்டுக் கொள்வதுடன் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்றவனாக விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
தான் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டேன். இன்றைய நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பேரவை பெற்று பிரதேச செயலாளர் மதிப்புக்குரிய ரங்கநாதன் ஐயா அவர்களே, மற்றும் உதவி பிரதேச செயலாளர் ஐயா அவர்களே, மற்றும் கலாச்சார உத்தியோகத்தர் அவர்களே, அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்களே, வெள்ளாவளி பிரதேச செயலகத்தில் கடவை கண்ணியத்தோடு சேவையை செவ்வனை செய்து கொண்டிருக்கின்ற அரசு உத்தியோகத்தர் அவர்களே, மற்றும் எங்கள் ஆலய நிர்வாகத்தினரே, எங்கள் கிராமத்திலே இருக்கின்ற சங்கங்களே, விவசாய அமைப்புகளே, இங்கே கூடியிருக்கின்ற தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் தலையாய வணக்கம். பொங்கல் திருநாளாம், அது எங்கள் திருநாளாம். உயிர் வாழ உணவு தரும் உழவனுக்கும் உறுதுணை புரியும் கதிரவனுக்கும் உழுது உழைக்கும் நாட்டினைக்கும் நன்றி காட்டி கொண்டாடும் திருநாளாம். இந்த பண்டிகை நாளை மிகவும் சிறப்பான முறையிலே சங்கபுர மக்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள்.
தந்தந்தானா